வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். இன்றைக்கி நம்ம இஞ்சி பூண்டு விழுது என்னால் எப்படி பயன்படுத்துகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இஞ்சி நல்லா தோலை சீவிட்டு கழுவி தண்ணி இல்லாமல் வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டும் அப்படியே தோலோடு தான் வச்சுருக்கேன். தோலோட நல்லா கழுவிட்டு உதுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இஞ்சியை அளந்துக்குங்க. இப்போ இஞ்சி 1 கப்பு இருக்குது. எப்போவுமே இஞ்சி குறைவாக இருக்கணும், பூண்டு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இஞ்சி அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் இருக்கும். அதே மாதிரி ஒரு கசப்பு தன்மையும் இருக்கும். அதனால் பூண்டு தான் எப்போவுமே அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ 1 கப்பு நம்ம இஞ்சி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப்பு இஞ்சியை போட்டுருங்க. இப்போ பூண்டு அளந்துக்கலாம். பூண்டு அதே மாதிரி இப்போ 1 கப்பு எடுத்துருக்கு. இப்போது இந்த இஞ்சியோட பூண்டை போட்டுடலாம். 1 கப்பு தான் எடுத்துருக்கு. அடுத்து ஒரு 1/4 கப்பு, 1/4 கப்பு இஞ்சி. 1 கப்புனா பூண்டு 1/4 கப்பு. 3/4 கப்புனா இஞ்சி 3/4 கப் போட்டிங்கன்னா பூண்டு 1 கப் போட்டுக்கோங்க. இப்போ இதை வாங்க, இதை அரைச்சலாம். தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது. நான் தோலோடு போடுறது எதுக்குன்னா தோலில் நல்லா ஒரு வாசனை மனம் இருக்கும். தோலோடு போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்கும். அதுக்காக நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உணர விட்டுருங்க. அதான் உணர விட்டுருன்னா காய வச்சுறாதீங்க. இப்போ பாருங்கள், கல் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நல்லா ஒரு ஸ்பூன் விட்டு தள்ளி விட்டு அரைச்சிங்கன்னா நைஸாக அரைச்சிரும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் லைட்டாக காஞ்சோன்னே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச விழுது இருக்குல்லையா, இஞ்சி பூண்டு விழுது, இதையும் போட்டுக்கோங்க. அரைச்ச விழுது எல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா இப்படி வதக்குங்க. அப்படியே தான் அரைச்சிருக்கு. உப்பு, நல்லெண்ணெய், மஞ்சத்தூள், இது 3 போட்டிருக்கனால இஞ்சி பூண்டு கெடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கிட்டிங்கனாலும் 6 மாதம் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் அதுக்காக இப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. இது வேலைக்கு போகிறவங்களுக்காக, அவங்களால இஞ்சி பூண்டு உரித்து ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு டிப்ஸு. நீங்கள் வீட்டில் இருக்கவங்களா இருந்தால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு தான், தனி டேஸ்ட்டு. எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா. ஏன்னா மஞ்சத்தூள் கிருமி நாசினி, அதனால். அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். எப்போயுமே ஊற வைக்கலாம். கல் உப்பு, நல்லெண்ணெய் இதெல்லாம் போட்டு வைக்கிறோம். கெட்டா போகுது இல்லைங்களா? அப்படி சுருண்டு இப்படி பாத்திரத்தோடு இப்படி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா ஆற வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றி அரைக்கலை பாருங்கள். இருந்தாலும் அதுலேருந்து ஒரு ஈரப்பதம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி வதக்கிறது. அதே மாதிரி இஞ்சி பார்த்திங்கன்னா நாராக இருக்கும். அந்த இஞ்சி வாங்கக்கூடாது. இஞ்சி இப்படி கட் பண்ணிங்கன்னா நார் மாதிரி இருக்கக்கூடாது. அந்த இஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார் மாதிரி இருந்தீங்கன்னா சமையலில் போடும்போதும் அது ஒரு மாதிரி நாராக தான் இருக்கும். அதாங்க நம்ம ஊற்றினோம் இல்லைங்களா, அந்த ஊற்றின எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சுனாவே நல்லா அந்த இஞ்சி பூண்டும் நல்லா இதாகிடுச்சு. அந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் இருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாச்சுன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதே மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் சுத்தமாக தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. பாட்டிலை வெயிலில் காய வச்சுட்டு ஸ்பூனில் எடுத்து உள்ளே போட்டுருங்க. திருப்பி எடுக்கும்போதும் ஸ்பூனில் ஈரம் இருக்கக்கூடாது. இப்படியே வெளியிலே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது. அப்படி உங்களுக்கு கெட்டு போகணும்னு ஒரு டவுட் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. தேங்க்யூ.